வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இஸ் an ஈக்குவல் டு c1 இன்ட்டு an-1 ப்ளஸ் c2 இன்ட்டு an-2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ck இன்ட்டு an-k where c1, c2, etc. up to ck are constants and ck not equal to 0. இப்போ recurrence relation என்னன்னா nth term can be expressed as a sum of product of the previous term இருந்ததுன்னா அதுதான் recurrence relation. புரியுதாமா? இதில் இந்த c1 c2லாம் கான்ஸ்டன்ட்டு, இது nth term an-1ன்றது இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம், இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம், இந்த மாதிரி சம் ரிலேஷன்ஷிப் வித் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இந்த ஈக்குவேஷன் லீனியர். ஏன்னு கேட்டால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் த சம் ஆஃப் multiples of the previous terms in the sequence. அதனால இது லீனியர். அடுத்து இந்த ரிலேஷனை ஹோமோஜினியஸ்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னு கேட்டால் எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்க டேர்ம் தான் இருக்குது, வேற எந்த டேர்மும் மல்டிபிள்ஸ் இல்லாமல் இல்லை. புரியுதாமா? இங்கே பாருங்க, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இஸ் ஹோமோஜினியஸ் since no terms occur that are not multiples of aj. எதுலேயுமே மல்டிபிள்ஸ் இல்லாத டேர்ம் இல்லை, அப்போ இட் இஸ் ஹோமோஜினியஸ். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டேர்ம் இருந்ததுன்னா அது லீனியர். எந்த ஒரு டேர்மும் இதில் நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏஜேஸ் இல்லை, அப்போனா இது வந்து ஹோமோஜினியஸ். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? an இஸ் ஈக்குவல் டு 3an-1 ப்ளஸ் 4an-2. இது ஒரு லீனியர் ஹோமோஜினியஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் டிகிரி 2. ஏன் லீனியர் ஹோமோஜினியஸ்? லீனியர்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் லீனியர். ஹோமோஜினஸ் என்ன சொல்லலாம்? எல்லாமே சம் மல்டிபிள்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் டேர்ம்ஸாக இருக்குது, ஸோ நான் மல்டிபிள்ஸ் இல்லை, அதனால் இது ஹோமோஜினஸ். டிகிரி என்னன்னு கேட்டால் இது nth டேர்ம் n-1 n-2, இந்த 2வை பாருங்கள், ஸோ இதோட டிகிரி 2. புரியுதாமா? அடுத்து an இஸ் ஈக்குவல் டு an-5. இது வந்து லீனியர் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் டிகிரி 5. ஏன்னா டிகிரி வந்து 5 லீனியர் தான், ஏன்னா 1 டைம்னு இருக்குது. ஆனால் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இங்கே நம்பர் மாறல, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இந்த சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். புரியுதாமா? ஒர்க்கிங் ரூல் ஃபார் சால்விங் லீனியர் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி லீனியர் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்? ஸோ ஸ்டெப் 1, ரைட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த கிவன் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். கொடுத்துக்க ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 3, நமக்கு கிடைக்கிற ரூட்ஸோட நேச்சரை பொறுத்து நமக்கு சொல்யூஷன் an ஃப்ரேம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் 1, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வந்து 1,2 அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, ரியல் அன்ஈக்குவல். அப்போ அதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா an இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் α1 இன்ட்டு √1 ஹோல் பவர் n. அதாவது √1 1,2னா இதில் 1 போடணும். அடுத்து ப்ளஸ் α2 இன்ட்டு r2 பவர் n. r2ன்றது இப்போ வந்து 1,2 ரூட்னா இந்த இடத்துல r1க்கு 1 வரும், r2க்கு 2 வரும். இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டணும். தென் an ஈக்குவல் டு α1 இன்ட்டு r1 பவர் n ப்ளஸ் α2 இன்ட்டு r2 பவர் n ப்ளஸ் α3 இன்ட்டு r3 பவர் n ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் αn rn பவர் n. இதில் r1 r2 r3 எல்லாம் ரூட்ஸு. சப்போஸ் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை 2 ரூட்ஸ் தான் வரும், அப்போ r1 r2 மட்டும்தான் ரூட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் 1,2 வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபஸ்ட் ரூட் 1னா 1 பவர் n ப்ளஸ் some other constant into second root என்னது 2 பவர் n எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா நம்ம ஒரு கோஎஃபிஷியன்ட் கூட ஒரு ரூட் பவர் n போட்டு எழுத போகிறோம். புரியுதாமா? அடுத்து கேஸ் 2, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இப்போ 2 ரூட் இருக்குன்னா ரெண்டுமே 1,1ன்னு வர மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அதாவது r1 ஈக்குவல் டு r2 எக்ஸெட்ரா r1 ஈக்குவல் டு rன்னு வந்தா அப்போ அதோட an எப்படி எழுதணும்? an ஈக்குவல் டு α1 r1 பவர் n plus n into α2 r2 power n plus n square into α3 r3 power n. Then an is equal to α1 into r1 power n plus n into α2 r2 power n plus n square into α3 r
3 power n etc. plus n power n into alpha n rn power n. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இதில் R1 R2லாம் ரூட்ஸ் இப்போ ஒன்றுனா எல்லாத்துலேயும் 1 1ன்னு வரும். புரியுதாமா? அடுத்து கேஸ் 3 ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் என்னது? ஒரு ரியல் டேர்ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இமேஜினரி டேர்ம் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும்? இங்கே பாருங்கள், an is equal to r power n alpha cos n theta plus beta sin n theta. இதுதான் சொல்யூஷன். இதில் இந்த ஆறுன்றது என்னன்னா, இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ரியல் டேர்மோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி டேர்முடைய ஸ்கொயர் அண்ட் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். புரியுதாமா? இது ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் இந்த சொல்யூஷன் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸோட நேச்சரை பொறுத்து அது கேஸ் 1ல் வருமா, கேஸ் 2, கேஸ் 3 எதுன்னு பார்த்து அதோட சொல்யூஷன் போடணும். அண்ட் ஸ்டெப் 4 இல்லை இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை த இனிஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.